ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிளெயின் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா வந்து புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோவில் வந்து நான் 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனவொடனே அதில் 1 ஸ்பூன் அளவு சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் நல்லா ஹீட் ஆனவொடனே இது நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனவொடனே அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம வந்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, சிக்கன் மசாலா தான். சிக்கன் மசாலா வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்றாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து கடையில் கிடைக்கிற அளவுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 கை அளவுக்கு புதினா மல்லி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சால்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினவொடனே இதில் 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சால்னா எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு 1லேருந்து 1.5 டம்ளர் கூட வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். நெக்ஸ்ட்டு செகண்டாக சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த கடலை மாவு தான். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவு எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுக்க வேண்டாம். 1 ஸ்பூன் மட்டும் கடலை மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம மசாலாஸ்லாம் நல்லா கொதித்து வரவும் அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கட்டியாகும். அதனால் நீங்கள் வந்து வாட்ரு வந்து இன்னும் கொஞ்சமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் வந்து இதில் வந்து வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இதில் 1 டம்ளர் அளவுக்கு வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வர்ற வரைக்கும் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டில் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம். இது வந்து 1/4 மூடி தேங்காய், 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதில் பாதியாக எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் அதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் அரைச்ச கலவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணும்போது மசாலாவில் வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மறந்துடாமல் சிக்கன் மசாலா மட்டும் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 20 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தீங்க. இந்த மாதிரி நல்லா ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு குருமா வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். இதில் அப்படியே நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து கிடைக்கும். இதில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸோ நான்வெஜ்ஜோ எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் வந்து நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து புரோட்டா வந்து வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக புரோட்டா வித் சால்னா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.